வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, தீரா பசி உணவு மருந்தும் சேனல். நேத்து பதிவுல இந்த ஒழுங்கில்லாத தன்மை உள்ள உருவமைப்பு உள்ள பழங்களோ காய்களோ நுண்ணுயிர்களை கொள்ளுன்னு பார்த்தோம். அதுல ஒண்ணுதான் நுணான்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு சில பழங்கள்லாம் பாருங்களேன், காய்கள்லாம் பாருங்களேன். பாகற்காய் நுண்ணுயிர்களை கொள்ளும், குடல் புழுக்களை கொள்ளும். ஆமாவா இல்லையா? அதனுடைய உருவமைப்பு பார்த்தீங்கன்னா ஒழுங்கு இல்லாம இருக்கும். நுணா ஒழுங்கான உருவமைப்பு இருக்காது. இது வைரஸை கொல்லும், நுண்ணுயிர்களை கொல்லும், கேன்சர் செல்ஸை கொல்லும். உண்மையா இல்லையா? இது போல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கோவிட் சமயத்துல தான் இதை சித்த மருத்துவத்துல நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடித்தாங்க. இந்த நுணாவை நம்ம ரெகுலர் ஃபுட்டா எடுத்துக்க முடியாது. எடுத்துக்கலாம், பட் நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னோம்னாக்கா, இது ஒரு ஃபவுல் ஸ்மெல், ஒரு கெட்ட வாடை இருக்கும் இந்த பழத்துல. நமக்கு பிடிக்காது. ஆனா அது இயற்கை கடவுள் கொடுத்த வரம் அப்படிதான் அதுக்கு. ஆனா நமக்கு இந்த ஸ்மெல்லோ இந்த டேஸ்டோ பிடிக்காது. கார்ப்பு சுவை உடையது இந்த நுணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோனியானது கார்ப்பு சுவை உடையது. ஸோ நம்மளால டைரக்டா அதை கன்சியூம் பண்ண முடியாது. அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி மெடிசனா ஆக்டிவேட் ஆகுது பேசலாமா? ரைட். இந்த பழமானது காயா இருக்கும்போது பச்சை கலர்ல இருக்கும். இது செங்காய் அல்லது பழுக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறத்துல மாறும். பழுத்த வாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது ஆரம்ப கட்ட பழுக்கக்கூடிய நிலையில எப்படி இருக்குன்னா கண்ணாடி போல டிரான்ஸ்பரண்ட் கலர்ல மாறும். நன்கு பழுத்தவுடன் பிளாக் கலர்ல அல்லது பழுப்பு கலர்ல மாறிடும். அப்ப இதுதான் இதனுடைய குணாதிசயம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதனுடைய ஸ்மெல்லானது டாமினேட்டிங் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இது சாதாரண உணவா எடுத்துக்க முடியாது. எப்படி எடுத்துக்கலாங்கிற ஒரு ரெசிபியோட நாளைக்கு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே போல நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் ஐக்கான தொட்டுட்டாது போயிடுங்க.